மாண்புமிகு உறுப்பினர் எழிலரசன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் அவர்கள் மிகுந்த அன்போடு இதை தெரிவித்தமைக்காக தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்து, அதே போன்று பிள்ளையார்பாளையம் என்று சொல்லக்கூடிய நெசவாளர்கள் அதிகம் வாழக்கூடிய காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த பகுதியில் கச்சபேஸ்வரர் திருக்கோயில் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கோயில் அருகாமையிலே தான் அறிஞர் அண்ணா நூற்றாண்டு பூங்காவும் அமைந்திருக்கிறது, அங்கே குடியிருப்புகளும் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு அதிக அளவில் நிதியும் இருப்பதாக நான் அறிய வருகிறேன். எனவே அந்த கோயிலுக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலம் இருப்பதனால் அந்த இடத்தில் அந்த திருமண மண்டபத்தை கட்டித்தருவ முன் வருவாரா என்று அறிய விரும்புகிறேன். கூடுதலாக இன்னொரு கேள்வி எதுவென்று சொன்னால், ஏற்கனவே தொன்மையான ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுக்கு திருப்பணி மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்ததின் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நேரடியாக ஆய்வு செய்து அதற்கான திருப்பணி தொடங்குவதற்கு உத்தரவிட்டு அந்த பணிகள் மேற்கொண்டு வருகிறது. அதை விரைவாக முடித்து என்றைக்கு நாம் குடமுழக்கு விழா காண வேண்டும் என்று பொதுமக்களோடு நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். குடமுழக்கு விழாவினை விரைவாக எப்பொழுது செய்து தரப்படும் என்பதனை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய இந்த கச்சாபேஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஏற்கனவே 5.5 கோடி ரூபாய் செலவில் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கும் போதிய நிதி வசதி இல்லை. இதற்கும் கூடுதலாக வருமானம் இருக்கின்ற திருக்கோயிலிருந்து கடனாக பெற்று இந்த பணியையும் மாண்புமிகு முதல்வர் உத்தரவை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்படும். அதோடு மட்டுமல்லாமல் காஞ்சிபுரம் நகரமே திருக்கோயிலின் நகரம். 168 திருக்கோயில்கள் அந்த மாவட்டத்தில் மாத்திரம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமாக இருக்கின்றது. இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் 2022ஆம் ஆண்டு ஆய்வுக்கு அழைத்து சென்றார். அதில் 1000 கால் மண்டபம் இருக்கின்றது. 17 ஆண்டுகளாக அந்த 1000 கால் மண்டபம் பயன்பாட்டு இல்லாமல் மூடி வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திறக்காத திருக்கோயிலுடைய கதவுகள் கூட திறந்தது என்ற வரலாறு திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் மாண்புமிகு முதல்வருக்கு உண்டு. அந்த வகையில் இந்த கோயிலுடைய 1000 கால் மண்டபத்தை 17 ஆண்டுகளுக்கு பிறகு திறந்து வைத்த பெருமை மாண்புமிகு முதல்வருக்கு உண்டு. இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஸ்கூல் திருக்கோயில் சார்பில் திருக்கோயில் கிங்ஸ்லி என்ற அறக்கட்டளை சார்பில் நடந்து கொண்டிருந்த பள்ளி 2022ஆம் ஆண்டு மூடப்பட்டது. மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு வந்தவுடன் அந்த பள்ளியையும் திருக்கோயில் சார்பில் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு 11 கோடி ரூபாய் செலவில் 32 கூடுதல் வகுப்பறைகளோடு அந்த பள்ளியில் 1550 பேர் இன்றைக்கு பயின்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த பள்ளிகளுக்கும் கல்வி கற்கின்ற ஒரு கடவுளாக இருப்பவர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஏகாம்பரநாதர் ஸ்கூல் திருக்கோயிலுடைய திருப்பணிகள் 33 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 23 பணிகள் 8 பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன. மீதம் 15 பணிகள் நிறைவுற்று செப்டம்பர் மாதம் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.